என்ன பேசாம இருக்க? ஒரு பிரச்சனைய சொன்னா ஹெல்ப் பண்ற ஆளுகிட்ட பேசலாம். அது சரி, உனக்கு டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை. உன்னோட பிரச்சனைங்கிற கேப்ல இன்னைக்கு புதுசா 3 ஃபெதர்ஸ். இந்த செயின், மோதிரம், தோடு. என் ப்ராப்ளம் உனக்கு அவ்வளவு சாதாரணமா ஆயிடுச்சுல? ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சரி, புரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண சொல்ற? கோவப்படாத அரவிந்த். நீ படுத்துற பாட்டு கோவப்படாம வேற என்ன பண்ண முடியும்? ஓ, இப்பதான் கீதா சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. அவ என்ன சொன்னா? நீதான் சரியான கோவக்காரன், ரம்யா ரொம்ப நல்லவன்னு சொன்னா. ஆனா அப்ப நான் அதை நம்பல, இப்ப நம்புறேன். ஓஹோ, போலீஸ் மாதிரி என்கொயரியா? ஸ்னேகா, நானும் மனுஷன் தான். எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு. எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி எரிஞ்சு விடல. இன்னும் நீ என்ன சொல்லல? இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அரவிந்த், நான் சொல்றது போதும். நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏதாவது ஒண்ணு ஈஸி எடுத்துக்கிட்டியா? இல்லையே. நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ண போறேன். இன்னும் 2 நாள்ல நம்ம அமெரிக்கா போயிடலாம். உனக்கும் பிரச்சனை தீரும், எனக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நாளைக்கே டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே? Cheers. அரவிந்த், என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா உங்களை பார்த்து போலாம் தான் வந்தேன். ஆனா அரவிந்த், நீங்க உள்ள வந்ததுல இருந்து உங்க பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு. ஏதோ சிக்கலான கேள்விக்கு விடைய தேடிட்டு இருக்கீங்க. என்ன என்னோட கணிப்பு சரியா? Am I right? Of course. சந்தேகம் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய குழப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, இப்போ உங்க பிரச்சனை என்ன? டாக்டர், சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மற்றவங்க கனவுல வந்து ஞாபகப்படுத்த முடியுமா? ஐ மீன், இப்ப என் ஒய்ஃபோட கனவுல ஒரு ரேப் வந்துட்டு இருக்கு இல்லையா? எஸ். அதுக்கப்புறம் ஒரு கொலையோ இல்ல தற்கொலையோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவன் கனவுல வருமா? நிறைய சான்சஸ் இருக்கு அரவிந்த். ஏன்னா மனசோட தேடலுக்கும் கனவுகளுக்கும் எல்லையே கிடையாது. டாக்டர், சப்போஸ் ரம்யா கொலை செய்யப்பட்டிருந்தா அவனை, ஐ மீன் அந்த கொலைகாரனை ஸ்னேகா கனவு மூலமா தெரிஞ்சுக்க முடியும்ன்றீங்க. am I right? ஓ எஸ். நீங்க அத கொலை நினைக்கிறீங்க? ரம்யா இருந்தது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சே. ஒருவேளை உங்களுக்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு? No, no, no. Oh, I'm very sorry. ரிலாக்ஸ் மிஸ்டர் அரவிந்த். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? அந்த டெத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கான்னு ஒண்ணு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். That's it. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நமக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சாகணும். மொத்தத்துல உங்க வைஃப் மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் டாக்டர். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நல்ல முடிவு கிடைச்சா போதும். நான் வரேன் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் தி ட்ரிங்க். பாய். எங்கடா கூட்டு போறீங்க? உங்களுக்கு தில்லு இருந்தா கையை அவுத்து விட்டு ஒவ்வொருத்தரும் எதிரில் வாங்க பார்க்கலாம். உங்களை மட்டும் நான் வெட்டி புதைக்கல. எங்கிறது நான் போறதுக்குள்ள சமாஜ் ஆக்கிட்டு போல பேசுறீங்க. வாங்க அழகு, வாங்க வாங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஈஸி, ரொம்ப அர்ஜென்ட்டா போலாருங்க. நீங்க நீங்க நம்ம ஸ்னேகாமா பிறந்த நாளைக்கு வந்தாரே, அவர் தான் இவரு. அந்த போலீஸ்காரமாக கல்யாணம் பண்ணி போறவரு. பொண்டாட்டி ரொம்ப தெளிவா இருக்க. ஆனா நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வேற காரணம் இருக்கு. நீ வந்ததுக்கு எந்த காரணமா இருக்கட்டும்,
இந்த தடிகளை விட்டு எங்களை தூக்கிட்டு வந்திருக்கிய அதுக்கு என்னையா காரணம்? சொல்றேன். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியுங்க, இது பேர் ரம்யா. அரவிந்த் ஐயா கிட்ட போட்டோ எடுக்க வந்துச்சு. அது சரி, இந்த பொண்ணுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல, இவ என் தங்கச்சி. என்னது? ரம்யா உன் தங்கச்சியா? ஆமா. இப்ப சொல்லு, அரவிந்த் கிட்ட மாலதிக்கு வந்த அலையனோட தங்கச்சி அவ என்ன ஆனா? அவ இப்ப எங்க? வந்து எனக்கு தெரியாது. இப்ப தெரியுமே. வேண்டாம் வேண்டாம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். ரம்யா அம்மா அரவிந்த் ஐயா உயிருக்கு உயிரை காதலிச்சாங்க. ஆனா அவர்தான் ரொம்ப மோசமானவரு. பிறந்த நாள் அதுவுமா ரம்யா அம்மா அரவிந்த் ஐயாவை பார்க்க வந்தாங்க. ஆனா அவர்தான் அவங்கள அவமானப்படுத்தி அமிச்சிட்டாரு. என்னமா இது? ரம்யா, what is this? இன்னைக்கு என் பர்த்டே அரவிந்த். Oh, many more happy returns of the day. அதுக்கு எதுக்கு கால்ல விழற? மனசுக்கு பிடிச்சவரோட கால்ல விழறதுல ஒரு தனி சந்தோஷம் அரவிந்த். இந்தாங்க குங்குமம் வச்சு. wait. கால்ல விழற, பொட்டு வச்சு விட சொல்ற, வெக்கப்படுற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உண்மையாவே உங்களுக்கு புரியலையா அரவிந்த்? புரியுது. எஸ் அரவிந்த், ஐ லவ் யூ. ஐ வாண்ட் டு மேரி யூ. எங்க அண்ணன் கூட சரின்னு சொல்லிட்டாரு. பொறுமை மேடம். ரொம்ப கனவு காண்றீங்க போல இருக்கு. கனவில் அரவிந்த், நிஜமா ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணலையே. அப்படி அதிர்ச்சியை பார்க்காத. ஏதோ மாடலிங் பண்ண வந்த, நானும் போட்டோஸ் எடுத்தேன், 4-5 கம்பெனிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அதான் நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதுக்காக என்னோட ரிச் இமேஜ்ல உனக்கு தர முடியாது. அரவிந்த், நான் உங்க பணத்துக்காக லவ் பண்ணல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு பிடிச்சது 2 விஷயம். ஒண்ணு பொண்ணு, இன்னொன்னு பணம். பொண்ணுனா மனசு இல்ல, அந்த வளைவுகள், அசைவுகள், இதழ்கள். இந்த ஆங்கிள் நீ எப்ப வேணா என்கிட்ட வரலாம். கல்யாணம் நோ சான்ஸ். இந்த அழுகை நிறுத்து. வர 22 ஒரு கம்பெனிக்காக ஒரு போட்டோ செஷன் இருக்கு. சோ இந்த காதல், இந்த பட்டு புடவை, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் மாடலா இங்க வர. ஓகே, now you can go. எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உங்க தங்கச்சிய பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போய் கதற கற்பழிச்சா. ஆமா, 100% அக்மார் கெட்டவன். நீ சொன்ன இந்த கல்யாணம், சடங்கு, பால் சொம்பு, வைக்கம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் எப்பயுமே உரத்த சங்கீதம் கேட்டு பழக்கப்பட்டவன். லவ் மியூசிக். நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. விடுறதா? எப்படிமா விட முடியும்? என் நெத்தில முட்டாள் மடின்னு எழுதிருக்கா என்ன? நல்லா பாரு, அறிவாளி, தப்ப செஞ்சுட்டு தடைகள் அழிப்பவன் எழுதிருக்கோம். பாரு 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 பாரு. என்ன ஒண்ணு செஞ்சாத ப்ளீஸ், என்ன விட்டுரு.
உனக்கு ஏதாவது ஒரு மூளைக்கு போயிடுறேன். போய் என்ன பண்ணுவ? இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியே? அரவிந்த் கேட்டவன் ஒரு மிருகம் என்ன கதற கதற ரேப் பண்ணா அப்படின்னு ஊரெல்லாம் போய் டமாரம் அடிப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ உனக்கு ரொம்ப அநியாயம் நடந்து போச்சுமா அப்படின்னு உனக்கு ஏகப்பட்ட சிம்பத்தி. அப்புறம் சும்மா இருப்பாங்களா? செக்ஷன் 175 175 போலீஸ் சட்டம் இதெல்லாம் தேவையா? அதனால நான் என்ன பண்றேன்னா உன்னை கொண்டுடுறேன். அது மட்டும் இல்ல, அவளை தண்ணி தொட்டிக்கு தூக்கிட்டு போய்